கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட 21ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த ஆண்டின் 21வது நாள். நாம் அந்தந்த நாளுக்கேற்ற சங்கீதங்களை வாசிப்பது வழக்கம். இந்த 21ஆம் சங்கீதத்திலிருந்து நான் சில காரியங்களை சுருக்கமாக, நேரம் குறைவாக இருக்கிறபடினால் சுருக்கமாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சங்கீதத்திலே நான் ஆழ்ந்து இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, நம்முடைய தேவன் அருளும் தேவன். அல்லேலூயா, அருளுகிற தேவன். ஆமென். அதனால தான் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அருள்நாதர். அருள்நாதர் என்ன செய்கிறார்? நமக்கு அருளுகிறார். அநேக காரியங்களை அவர் நமக்கு அருளுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே தாவீது எதையெல்லாம் ஆண்டவர் அருளுகிறார் என்பதை அவர் குறிப்பிடுகிறதையும், அதை அவர் பெற்றுக்கொண்டாரா என்பதையும் நாம் இந்த காலவெளியிலே நாம் தியானிக்க போகிறோம். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே, தாவீதினுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை அருளுகிற தேவனாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம். சாதாரண ஒரு ஆட்டிடையனாய் இருந்தவனை கர்த்தர் அருளுகிற தேவன் அவனுக்கு அருளி அவனை ஆசீர்வதித்து உயர்த்துகிறதை நாம் எல்லாரும் அறிகிறோம். ஆகவே நம்முடைய தேவனிடத்திலே நாம் மனத்தாழ்மையோடு கூட, அவரிடத்தில் வேண்டுதலோடு கூட, விசுவாசத்தோடு கூட கேட்டால் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தருகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். தேவன் அருளும் சில காரியங்களை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, தேவன் 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே தாவீது முதலாவது எதை அருளுகிறார் என்று எழுதுகிறார். மிக முக்கியமானது ஒன்று, நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவன். நம்முடைய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களிலே மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பை அருளும் தேவன். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஆமென். இந்த உலகத்திலே ரட்சிப்பு என்பது மிக முக்கியம். ரட்சிப்பு என்றால் என்ன? நாம் ஒரு சேற்றிலே விழுந்து கிடக்கிறோம், நம்ம யாரும் தூக்கி எடுக்க முடியாது. அப்போ சேற்றில் இருக்கிற ஒரு மனிதன் இன்னொருவனை தூக்கவும் முடியாது. ஆகவே ஒரு மனிதனை சேற்றிலிருந்து தூக்கி எடுக்க வேண்டும் என்றால் சேற்றில் இல்லாத ஒரு மனிதன் தான் தூக்க முடியும். என்னது அந்த சேறு? பாவம் என்ற சேற்றிலே எல்லா மனிதர்களும் பாவத்திலே பிறந்தவர்கள். ஆகவே பாவத்தில் இருக்கிற ஒரு மனிதன், சேற்றில் இருக்கிற ஒரு மனிதன், சேற்றில் இருக்கிற மனிதனை தூக்கி விடுவது முடியாததை போல பாவத்தில் இருக்கிற மனிதன் பாவத்தில் இருக்கிற இன்னொருவனை தூக்க முடியாது. அப்படி என்றால் இந்த மனிதனை மீட்பதற்கு பரிசுத்தமாய் ஒருவர் வர வேண்டும். எனவே தான் இயேசு இந்த உலகத்திற்கு இரட்சகராக, தூய்மையாக, அவர் மாம்சத்தின்படி பிறவாமல் ஆவியின்படி பிறந்தவராக, ஸ்திரீயின் வித்தாக, ஆனால் யோசேப்பும் மரியாளும் கூடி அவர்களுடைய வாழ்க்கையின் பலனாய் வந்த கனி அல்ல, பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாக்கப்பட்டு பரிசுத்த குழந்தையாய் இயேசு இந்த உலகத்திற்கு பிறந்தார். அல்லேலூயா. நம்மை போல இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு கணவன் மனைவியின் மூலமாக தான் நாம் பிறந்தோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. அன்னை மரியாளின் கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாக்கப்பட்டு அவர் பிறந்தார். ஆகவே அவர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வம் பாவமுள்ள மனிதனை மீட்க பரிசுத்த தெய்வமாய் இருந்து மீட்டெடுத்தார், இரட்சகராய் வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. இந்த ரட்சிப்பு என்பது இந்த உலக வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் தேவை. நம்ம எல்லாரும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து, விக்கிரகங்களிலிருந்து, பலவிதமான சாபங்களிலிருந்து, பலவிதமான கட்டுகளிலிருந்து இந்த இயேசு நம்மை ரட்சித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டபடினால்தான் நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் பிறகு என்ன செய்வார்கள்? கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தர் கொடுத்த ரட்சிப்பை என்ன செய்வார்கள்? நன்றி செலுத்தி, கர்த்தர் செய்த ரட்சிப்புக்கு, கர்த்தர் கொடுத்த ரட்சிப்புக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை தொழுது கொள்ளுகிற இடம்தான் இந்த ஆலயம். கூடி வருகிற ஒரு இடம், ஒரு கட்டிடம், அதிலே ஆலயங்களாய் நாம் கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஏன் ஆராதிக்கிறோம்? இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். அப்ப இந்த ரட்சிப்பை கொடுத்தது யார்? சொல்லுங்க. இயேசு. யார் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தா? எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் சத்தமா சொல்றீங்களே, இவ்வளவுதான் உங்க சத்தமா? இயேசு. நல்லா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. இயேசு என்னை ரட்சித்தார். ஹல்லேலூயா. அந்த பாடல் இருக்குல்ல, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்கி பொங்குதே, இயேசு என்னை
ரட்சித்தார். இயேசு என்னை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்டவங்களாம் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவன் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் நான் இந்த சங்கீதத்திலிருந்து எடுக்கலாம்னு நினைக்கும் பொழுது, தாவீது எதை பெற்றுக்கொண்டாரோ அதை தான் எழுதுகிறேன். ஆகவே 68ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் ரட்சிப்பை அருளும் தேவன். தாவீதை ரட்சித்தாரா? தாவீது ஒரு பாவத்தில் விழுந்தார். ஆனால் தன் பாவத்தை அவன் உணர்ந்த பொழுது, ஆண்டவரிடத்திலே அறிக்கை செய்த பொழுது, அந்த தாவீதை ஆண்டவர் அந்த காரியத்திலிருந்து மீட்டெடுத்தார். 51ஆம் சங்கீதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் எழுதுகிறார், ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து. அப்படி என்றால் அவன் பாவம் செய்த பொழுது ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விட்டான். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வந்த பிறகு கூட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து விடுவார்கள். பின்மாற்ற பாதை, சரியா ஜெபிக்க மாட்டாங்க, சரியா வேதம் வாசிக்க மாட்டாங்க, சரியா ஆராதனைக்கு வரமாட்டாங்க, ஆராதனையில் சரியாக முழுமையான இருதயத்தோட பங்கு பெற மாட்டாங்க. இதெல்லாம் பின்மாற்றங்கள். இந்த பின்மாற்றத்திலே நாம் எதை இழக்கிறோம்? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஆலயத்திற்கு வரும் பொழுது பாடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தோஷத்தோடு கூட பாட வேண்டும். இன்னைக்கு அழகான பாடல்களை பாடினோம். என்ன பாடல்? அளவற்ற அன்பினால் என்னை அணைத்தவர், அளவற்ற அன்பினால் அணைத்தவர், எண்ணற்ற நன்மையால் என்னை நிரப்புகிறார். அது சொல்லும் பொழுதே நமக்குள்ளாய் ஒரு சந்தோஷத்தோடு பாடணும். என்னமோ பாடுறாங்க, நம்ம ஏன் கையை தட்டணும், நம்ம ஏன் பாடணும் அப்படின்னு நினைச்சேன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்கள். யார் பாடினாலும் யார் நடத்தினாலும் நம்ம பாடல் ஆண்டவரை பாடும் பொழுது உங்கள் கை நல்லா தட்ட வேண்டும், நல்ல வாய்களை திறந்து பாட வேண்டும். ஆகவே இதுதான் ரட்சிப்பின் அனுபவங்களிலே இருக்கிற வாழ்க்கை. சும்மா ஆலயத்திற்கு வருவதனால் அல்ல, வந்து நல்ல கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகவே இந்த ரட்சிப்பை தாவீது ஒரு நாள் இழந்தார். அப்பொழுது அவர் தாழ்மையோடு கூட அறிக்கை செய்த பொழுது அவர் கேட்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் ஆண்டவரே. அப்படி என்றால் ரட்சிப்பிலே சந்தோஷம் இருக்கிறது, அதை என் பின்மாற்றத்தினால் நான் இழந்தேன், எனக்கு திரும்ப தாரும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவரை மன்னித்தார், மறுபடியும் அந்த சந்தோஷத்தை கொடுத்தார். ஒருவேளை இந்த காலவெளியிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பீர்களானால் இந்த காலவெளியில் ஆண்டவரே எனக்கு மறுபடியும் அந்த ரட்சிப்பை என்னை புதுப்பியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை புதுப்பிப்பார், இழந்து போன சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். ஆமென். இரண்டாவதாக இந்த சங்கீதத்திலே வரும்பொழுது ஆண்டவர் எதை அருளுகிறார்? 2ஆம் வசனம், மன விருப்பத்தை தந்தருளும் தேவன். நன்றாய் கவனிங்கள், மன விருப்பத்தை தந்தருளுகிறார். நான் என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னேன்? அருளும் தேவன். முதலாவது ரட்சிப்பை அருளுகிறார், இரண்டாவது எதை அருளுகிறார்? மன விருப்பத்தை தந்து அருளுகிறார். மன விருப்பம் உள்ளவங்களாம் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். தூங்கக்கூடாது, நல்ல கவனிங்க, யாரும் தூங்கக்கூடாது. மன விருப்பம் யாருக்கும், எனக்கு மன விருப்பமே இல்லைன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது. சிலர் கையே தூக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் மன விருப்பமே இல்லை போல இருக்குது. மன விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நான் மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். மனிதர்களுக்கு என்ன இருக்கும்? மனதில் ஒரு விருப்பம் இருக்கும். தப்பே இல்லையே, தப்பே இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விருப்பம், மன விருப்பம். இப்போ காட்டுங்க பார்க்கலாம், மன விருப்பம் உள்ளவங்களா கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். இத்தனை பேர்த்துக்கு மன விருப்பம் இருக்குது. எனக்கு நான் 2 கையை தூக்குறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப இருக்குதுன்னு அர்த்தம். சரி கவனிங்க, இந்த மன விருப்பத்தை யார் ஏற்படுத்துகிறா? வேதத்தில் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார், உங்களில் உண்டாக்குகிறார். இப்போ இந்த விருப்பத்தை உண்டாக்குறது யாரு? தேவன் தான். சில விருப்பங்களை தேவன் உண்டாக்குகிறார். நான் நல்லா படித்து ஒரு கலெக்டராக வரணும்னு ஒரு மனுஷன், ஒரு தம்பிக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குன்னா அந்த விருப்பத்தை கொடுப்பது யார்? தேவன். அல்லேலூயா. அப்படி விரும்பணும், நல்லதை விரும்பணும். நான் ஒரு கால் டாக்ஸி டிரைவராக இருந்தால் போதுன்னு விரும்பாதீங்க. அப்படிலாம் கலெக்டராக இருக்கணும். உங்களை ஒருத்தர் காரில் ஏற்றிட்டு போகிற மாதிரி நீங்கள் விரும்பணும். ஒரு இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு ஆஃபீஸரை நம்ம பிள்ளை கார் ஓட்டிட்டு போகணும்னு விரும்புகிறீங்களா? நமக்கு ஒருத்தர் கார் ஓட்டிட்டு போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? நம்ம விருப்பம்லாம் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் நல்ல மேன்மையாக நினச்சி பாருங்கள். ஆண்டோடைய பிள்ளைகள் மேன்மையாக நினச்சி பாருங்கள். கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார். நடக்குமா நடக்காதா? ஆமே. நிறைய மன விருப்பங்கள், நல்ல மன விருப்பத்தை பண்ணுங்க. கெட்டதா அவன் கண்ணு போயிடும், அவன் கண்ணு போகட்டும், அவன் கால் போகட்டும் அப்படிலாம் விரும்பாதீங்க. அதெல்லாம் வேண்டாம். நல்ல உங்களுக்குள்ள நல்ல விரும்பி பாருங்க. அப்போ இந்த விருப்பத்தை ஆண்டவர் உண்டாக்குகிறார். அந்த உண்டாக்குகிற தேவன், இந்த வசனம் சொல்லுகிறது, மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறார், மன விருப்பத்தின்படி தந்தருளுகிறார். அப்போ தாவீதுக்கு ஒரு மன விருப்பம் இருந்தது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்கள் 11:37.
நீர் அவனை மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு, பாருங்கள், உன் மன விருப்பத்தின்படி அவனுக்கு ஒரு மன விருப்பம், ஆண்டவரே நாளனும் அடுத்தது என் பிள்ளை ராஜாவா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார். அந்த மன விருப்பத்தின்படி தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனுக்கு அடுத்தபடியாக சாலமோனை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். நல்ல மன விருப்பத்தை கொண்டவராய் இருந்தார். ஆண்டவர் அந்த மன விருப்பத்தின்படி தந்தருளினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு தாய் தகப்பனுடைய ஒரு எதிர்பார்ப்பு, பிள்ளைகளை குறித்த எதிர்பார்ப்பு இருக்கிறது. மன விருப்பத்தை கொண்டு வருகிறார், அதை ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இங்கே இருக்கிற பெற்றோர்களாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சில மன விருப்பத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் அறிகிறார். ஆமென். அந்த மன விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நேரம் இல்லாதனால நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். தொடர்ந்து இந்த சங்கீதத்திலே அவர் எதை ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் அருளுகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 4ஆம் வசனம், அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார். இந்த 3வது காரியம், ஆண்டவர் எதை அருளுகிறார்? தீர்க்க ஆயுசை அருளுகிறார். அவர் கேட்டார், ஆண்டவரே நான் ஆயுசோட வாழணும் அப்படின்னாரு. ஆண்டவர் என்ன கொடுத்தாரா? தீர்க்க ஆயுசை கொடுத்தார். ஆயுசுங்கிறது என்னது? தீர்க்க ஆயுசுங்கிறது என்னது? மனுஷனுடைய நாட்கள் எத்தனை? 90ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, மனுஷனுடைய வருஷங்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. ஆனா தீர்க்க ஆயுசுங்கிறது இதையும் தாண்டுகிறது. இதையும் தாண்டி 90, 100, 100ஐயும் தாண்டி சிலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அவங்க மரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? நல்ல தீர்க்க ஆயுசா மரிச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தீர்க்க ஆயுசுங்கிறது என்னது? அந்த சொல்லப்பட்ட ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல ஹெல்த்தியா வாழ்ற வாழ்க்கைக்கு பேர் என்னது? தீர்க்க ஆயுசு. நம்ம சபையில சிலர்லாம் 80 தாண்டினவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க நல்ல தீர்க்க ஆயுசா இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெரியவங்க அன்னைக்கெல்லாம் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லுவாங்க? நல்ல தீர்க்க ஆயுசா இருக்கணும். அருமையானவர்களே, நான் எதற்கு சொல்லுகிறேன்? தீர்க்க ஆயுசு. பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? பெரியவங்க எப்படி ஆசீர்வதிப்பாங்க? நல்ல தீர்க்க ஆயுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இவர் ஆண்டவரிடத்தில் ஆயுசை கேட்டார். ஆண்டவரே நான் ஆயுளுள்ள நாட்கள் மட்டும் வாழணும். ஆண்டவர் தீர்க்க ஆயுசை கொடுத்தாரா? வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 29, 28. அவன் தீர்க்காயுசும், தாவீதின் மரணத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும், பாருங்கள் எவ்வளவு அழகா எழுதப்பட்டு இருக்கிறது. கேட்டது ஆண்டவரிடத்துல, ஆண்டவர் எனக்கு ஆயுசை தாரும் என்று கேட்டார். ஆண்டவர் அவருக்கு என்ன கொடுத்தாராம்? நல்ல தீர்க்காயுசை கொடுத்தார். அப்போ நம்ம ஆண்டவரே நல்ல தீர்க்காயுசா நான் வாழணும் அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லையே. கேளுங்க. நம்ம பொட்டுன்னு போகணுமா? இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், சிலதெல்லாம் பார்ப்போம். கேளுங்க, நல்லா ஆண்டவரிடத்துல கேட்போம். தீர்க்காயுசா வாழணும் ஆண்டவரே. டக்குன்னு நான் போயிடக்கூடாது. என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்களை நான் செய்ய வேண்டியது இருக்குது, எத்தனையோ பார்க்க வேண்டியது இருக்குது. கேளுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. தாவீது கேட்டார், எனக்கு தீர்க்காயுசை தாரும் ஆண்டவரே. அப்போ அந்த வசனம் சொல்லுகிறது, நல்ல தீர்க்காயுசை அவருக்கு என்ன பண்ணினார்? கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தது தேவன் எதை அருளுகிறார்? 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அடுத்தது ஆண்டவர் எதை அருளுகிறார்? மேன்மையை, the honor and majesty. ஆண்டவர் அருளும் தேவன். எதை அருளுகிறார்? honor and majesty. ஆங்கிலத்திலே honor என்றால் என்ன? மேன்மையை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே அருளினாரா? வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 23:1. தாவீதினுடைய கடைசி வார்த்தைகள். அவர் என்ன எழுதுகிறார்? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் கடைசி வார்த்தை முடிக்க போறாரு, மரணம் அடைய போறாரு. அப்போ அவர் டைரி எடுத்து எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? மேன்மையாய் நான் உயர்த்தப்பட்டேன். சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை இன்னைக்கு மேன்மையா வச்சிருக்கிறாரா? கனமுள்ள பாத்திரமா வச்சிருக்கிறாரா? இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே அவங்க கனவீனமான பாத்திரங்களா என்னப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன்? உங்களுடைய செய்கை. நீங்க நல்ல கர்த்தருக்குள்ள நல்ல உண்மையா இருந்து பாருங்க, நல்லா இருந்து பாருங்க, உங்க மேன்மையும் மகிமையும் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. யார் பணத்தினால வராது. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் இருந்தா வரும்னு நினைக்கிறாங்க. பணத்தினால் ஒரு மேன்மை வராது. நீங்க கர்த்தருக்கு பயப்படுதல். வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால்
4ஆம் வசனத்தை வாசிங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். ஆங்கிலத்தில் பாருங்கள், by humility and the fear of the Lord are riches and honor. அந்த மேன்மை and life, அந்த மேன்மை எதனால் வருகிறது? தாழ்மையோடு கர்த்தருக்கு பயந்து பாருங்க. பாஸ்டர் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, மனிதருக்கு முன்பாக தாழ்ந்து பாருங்க. நீங்க தாழ்மைப்பட பட ஆண்டவருக்கு பிடிச்ச ஒரு குணம் தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையோடு இருந்து பாருங்க, தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை கர்த்தர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். மேன்மை வருகிறது. தாழ்மையோடு கூட வாழ்ந்து வாழணும். எண்ணத்தில் இருக்கிற எல்லா விதமான பெருமை மேட்டிமை தூக்கி போட்டுறணும். நான் அப்படிங்கிறத தூக்கி போட்டுறணும். அதெல்லாவற்றையும் விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபைன்னு சொல்லி தாழ்மைப்பட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் உங்களை கனப்படுத்துவாங்க. நம்மளா ஒன்று சொல்லி 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 நம்ம திரியறதுனால நமக்கு ஒரு மேன்மை வராது. நான் ஒரு வால் போஸ்டர் அடித்து ஒட்டுறதுனால மேன்மை வராது. ஆனால் நாம் தாழ்மையோடு கூட நாம் ஆண்டவரிடத்தில் வாழ்ந்து பாருங்க, அந்த மேன்மை நமக்கு வரும். அப்போ அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆட்டிடையனாய் இருந்தவனை கர்த்தர் அரசனாய் மாற்றி, அதிலும் அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களிலே சிறந்த அரசர். எல்லாரும் தாவீதுக்கு கப்பம் கட்டினாங்க. பக்கத்தில் உள்ள எல்லா நாடுகளும் கப்பம் கட்டினாங்க. அந்த அளவுக்கு அவன் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ராஜாவாய் மாறினதுனால தான் அவன் எழுதுகிறார், மேன்மையாய் உயர்த்தப்பட்டவன். தன்னை அவன் குறிப்பிடுகிறான். இந்த மேன்மை எனக்கு எதில் வந்தது? தேவனால் கிடைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உயர்த்துறாரா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இது எல்லாம் என்னால் அல்ல, உம்மால் எனக்கு கிடைத்தது. ஆண்டவருக்கு அந்த மகிமையை செலுத்தி பாருங்க. அநேக நேரங்களில் நான் செய்தியை கொடுக்கும் பொழுது, பல இடங்களில் கொடுக்கும் பொழுது எனக்கு உடனே வாட்ஸ்அப்பில் சொல்லுவாங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் பதில் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆல் க்ளோரி டு காட் அலோன். ஆண்டவருக்கு தான் மகிமை. உடனே நான் சொல்லுவேன், அப்படியா அப்படின்னு சொல்ல மாட்டேன். போன வாரம் கூட நான் கொடுத்த இந்த மண்பாண்டம் அப்படிங்கிற செய்தியை நான் அடுத்த 2 நாளில் ஒரு ஊழியர்கள் மத்தியில் நான் பேச வேண்டியது இருந்தது. அந்த ஊழியர்களுக்கு ஏற்ப கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி நான் பேசின பிறகு நிறைய பாஸ்டர்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த இடத்துலேயே வந்து சொன்னாங்க, சிலர் வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க. ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்தது, ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவர்களுக்கு கொடுத்த ஒரே பதில், ஆண்டவர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஆமாம் ஆமாம், ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானத்தில் அப்படின்னா போச்சு, ஆண்டவர் கீழே தள்ளிடுவார். கிருபை, அந்த கிருபை அந்த காலத்தை கண்டுபிடிக்க, அந்த முத்துக்களை கண்டுபிடிக்க கொடுத்தது கிருபை. அப்போ மேன்மை அடைய வேண்டும் என்றால் நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். இந்த தாவீதுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆண்டவர் என்னை எப்படியாவது கனப்படுத்தணும்னு. ஆனால் தாழ்மையோடு கூட வாழ்ந்தார். கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்தினார். கடைசியாக எதை அருளுகிறார்? மகத்துவத்தை அருளுகிற தேவன். மேன்மையும் மகத்துவத்தையும் அருளுகிறார். பாருங்கள், மகத்துவம் 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 1 நாளாகமம் 29, 25. பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையிலே அவன் மூலமாய் அடுத்தது அவனுடைய சந்ததி சாலமோன் வருகிறார். ஒருவனுக்கும் இல்லாத மேன்மையான மகத்துவத்தை ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தார். தாவீது கண்கள் பார்க்க, சாலமோன் அந்த மகத்துவத்தை காண்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்கிற மகத்துவம், நீங்கள் கேட்கிற மகத்துவம், இந்த மேஜஸ்டி ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை சில வேளையில் உயர்த்தி அதை நீங்கள் கண்ணார பார்க்கும் பொழுது சந்தோஷம். உங்கள் பிள்ளைகளை நல்ல ஸ்போர்ட்ஸில் நல்லா டெவலப் பண்ணி டெல்லிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு வரோம், மலேசியா போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப துக்கமாக இருப்பீங்க போல இருக்க உங்களை பார்த்தா. என்ன சந்தோஷம், என் பிள்ளை எங்கே போகிறான்? மலேசியா போகிறான், அவனை போய் ஏர்போர்ட்டில் விட்டு வரேன்னு சொல்லுவீங்களே. அதுதான் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நமக்கு வருகிற அந்த மேஜஸ்டி, மகத்துவம். ஆண்டவர் தாவீதுக்காரரை அருளினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த செய்தியிலே நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? ரட்சிப்பை அருளும் தேவன், மன விருப்பத்தை அருளும் தேவன், அப்புறம் தீர்க்காயுசை அருளும் தேவன், மேன்மையை அருளும் தேவன், மகத்துவத்தை அருளும் தேவன். எப்பொழுது அருளுகிறார்? அதை மாத்திரம் நாம் வாசித்து முடிப்போம். 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார். இத்தனையும் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ராஜா, the king trusts in the Lord. ஆண்டவர் மேல் வச்ச நம்பிக்கை. இன்னைக்கு மனுஷனை நம்ப கூடாது. மனுஷெல்லாம் மண்ணானவன், மாறி போயிடுவான், மறைந்து போயிடுவான், கரைந்து போயிடுவான்.
ஆனால் நம்பிக்கை யார் மேல் வைக்க வேண்டும்? இந்த ராஜா இத்தனைக்கும் காரணம் என்னன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சாரு. எனக்கு தீர்க்காயுசை தருகிறவர் கர்த்தர், மேன்மையை தருகிறவர் கர்த்தர், மகத்துவத்தை தருகிறவர் கர்த்தர், ரட்சிப்பை தருகிறவர் கர்த்தர், இப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தார். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அசைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பிக்கையாய் வைக்கிற மனிதனுடைய வாழ்க்கை அசைக்கப்படாது. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவான், மேன்மையை அடைவான். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலவெளியிலே தேவன் நமக்கு இந்த 21ஆம் சங்கீதத்திலிருந்து சொல்லுகிற வார்த்தை மன விருப்பத்தின்படி தந்துகிறார். உங்க மன விருப்பத்தை கூட தருவார். சிலர் அநேக விருப்பத்தோடு கூட வந்திருக்கீங்கள, ஆண்டவர் தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. என்ன எதிர்பார்ப்போடு வந்திருந்தீங்களோ உங்களுக்கு அருளும் தேவன். ஆண்டவர் கொடுக்காத தேவன் அல்ல, கொடுக்கிற தேவன், மன விருப்பத்தை தருகிறவர், தீர்க்காயுசை தருகிறவர். டாக்டர் சீக்கிரம் மறிச்சிருவாங்கன்னு சொல்லலாம், ஆண்டவர் ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிற தேவன், தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பத்தால் கனவீனப்பட்டு ஏளனமாக எண்ணப்பட்டு, என்கிட்ட பணம் இல்லாததுனால, என்கிட்ட சொத்து சுகம் இல்லாததுனால, நல்ல வேலை இல்லாததுனால என் குடும்பம் என்னை ஏளனமாக நினைக்கிறாங்க, கனவீனப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாத, படிப்பில் குறைஞ்சவன், எதுலுமே இல்லாத என்ன கர்த்தர் இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு, கனப்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் என் தேவன் கொடுத்தது. நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்பட்டு பாருங்க, கர்த்தருக்கு பயந்து பாருங்க, உங்களை நோக்கி கனம் வரும். ஹல்லேலூயா. பெருமையும் பயங்கரமான ஆவிக்குரிய தன்மைக்கற்ற குணங்கள் நம்மை விட்டு விலகட்டும். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளை மகத்துவப்படுத்துவார், உங்களை பிள்ளைகளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் தருகிற தேவன், அருளும் தேவனாய் இருக்கிறார். தாவீது கதை அருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 55 சொல்லப்பட்டு இருக்கிறது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்கும். அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவெளியில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இந்த 21ஆம் சங்கீதத்திலிருந்து நீர் எங்களுக்கு அருளும் தேவன் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பை அருளும் தேவன், மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன், தீர்க்காயுசை தந்தருளுகிற தேவன், மகிமையை தருகிற தேவன், மேன்மையை தருகிற தேவன், மகத்துவத்தை தருகிறவர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, இடத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ரட்சிப்பை கொடுங்கப்பா ஆண்டவரே, மன விருப்பத்தின்படி கொடுங்கப்பா, தீர்க்காயுசை கொடுங்கப்பா, எந்த நோய் நொடியும் வராதபடிக்கு அவருடைய சரீரத்தில் இருக்க எல்லா வேதனைகள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, தீர்க்காயுசை கொடுத்து ஆசீர்வதிங்க, மேன்மை கொடுங்கப்பா ஆண்டவரே. அவர்கள் எந்த இடத்துல ஏளனமா எண்ணப்படுகிறார்களோ, வேலை ஸ்தலமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், எல்லாராலும் கனப்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாய் நீர் மாற்றும். ஆண்டவரே, மகத்துவத்தை கொடுங்கப்பா. நீ தருகிற தேவன். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கட்டும். நம்முடைய சமூகத்தை நோக்கி வந்த ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். தேவ பிரசன்னத்தோடு கூட அவர்கள் வந்தார்கள், நம்மை துதித்தார்கள். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தைகளோடு கூட போகும் பொழுது இந்த வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். ஆண்டவரே, அது நிறைவேற தடையாய் இருக்கிற எல்லா பெருமைகள், மேட்டிமைகள், ஆண்டவரே, மாம்ச கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும். தேவ சமூகத்தில் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless. Audio Jungle.